வந்து ஒர்க் பண்ணுற ஒரு கோ ஆர்டிஸ்ட் தான் எனக்கு இதை ரெஃபர் பண்ணாங்க. அது ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் நான் ஆடிஷன் போயிருந்தேன். அங்கே போகும்போது நாதன் சாரை பார்த்தேன். நாதன் சார் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன கேரக்டரே எனக்கு இதுதான், இந்த மார்வாடி கேரக்டர் இருக்கும், மாதாஜி ஆக்சுவலாக அந்த கேரக்டரோட நேமு. இந்த மாதிரிலாம் பண்ணணும், பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஓகே, பிகாஸ் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் நார்மலாக நார்த் இந்தியன்றதுனால எனக்கு இந்த கேரக்டர் கொஞ்சம் கரெக்டாக சூட் ஆகும்னு தோணுச்சு. சொல்லிட்டு வந்தாச்சு, ஆடிஷன்லாம் முடிஞ்சிருச்சு. சார் ஓகே அப்படின்னு பண்ணிட்டாரு. அப்புறம் கால் பண்ணுவாங்கன்னு பார்த்தேன், இல்லை. அதுக்கப்புறம் நடுவில் வந்து இன்னொரு ஆர்டிஸ்ட்டை போட்டுட்டாங்க இந்த கேரக்டருக்கு. பட் சரி ஓகே, நமக்கு லக் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு போயிருக்காங்களா இல்லை என்ன டெஸ்ட் ஷூட் எடுத்தாங்களா தெரியல, பட் அவங்களுக்கு பிடிக்கல, கரெக்டாக அவங்களுக்கு அந்த இது வரல. அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அதுலேருந்து ஃபாசில், நீங்கள் நேற்று பார்த்துருப்பீங்க, எடிட்டர் அவர் தான் கால் பண்ணார். கால் பண்ணிவிட்டு ஒரு கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா, ஹீரோயினோட மதர். ஆக்சுவலாக வந்து நட்டி சாரோட மாமியாராக பண்ணிகிட்ருக்கேன் இந்த படத்தில். நேற்றான ஆடியோ லான்ச்சில் வந்து சிங்கப்புலி சாருக்கு பேர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா நிறைய காம்பினேஷன் எனக்கு சிங்கப்புலி சார் கூட வரும். என்னையுமே இந்த படத்தில் தான் அழகாக காமிச்சிருக்காங்க. எல்லா படத்துலையும் ஹீரோயினுக்கு அம்மாவாக பண்ணும்போது ஒயிட் ஹேர் போட்டுருவாங்க, அந்த பிளாக் மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. பட் இந்த படத்தில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப, அதாவது எங்கள் ஜெய்சர் தான் கேமராமேனு, ரொம்ப நல்லாவே காமிச்சிருந்தாரு. எனக்கு நிறைய சீன்ஸ் வந்து நாதன் சார் எழுதியிருந்தார். அதே மாதிரி முருகானந்தம் சார் வந்து எனக்கு அதாவது நல்ல காமெடி இது வந்து எனக்கு இது வரைக்கும் எந்த மூவிலும் நான் பண்ணல. இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இந்த காமெடி ஸ்கிரிப்ட். சூப்பராக பண்ணியிருந்தேன். எனக்காக சீன்ஸ்லாம் வச்சுருந்தாரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய புரியும், நல்லா சிரிப்பீங்க. ஆக்சுவலாக டப்பிங் பண்ணும்போது நான் சிரிச்சுட்டு தான் டப்பிங் பண்ணேன். நடிக்கிறத விட சிரிச்சு தான் டப்பிங்கே பண்ணேன். எனக்கும் சிங்கப்புலி சாருக்கும் நிறைய காம்பினேஷன் வரதுனால தான் நேற்று அந்த ஆடியோ லான்ச்சில் வந்து சிங்கப்புலி சார் பேர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. படம் பார்த்துட்டு நீங்களும் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு, நான் எப்படி நடிச்சிருக்கேன், சார் எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு. சிங்கப்புலி சாரை பற்றி சொல்லணுன்னா இன்னைக்கு ஃபுல்லாக பத்தது. அந்த அளவுக்கு எனக்கு இந்த படத்தில் அவர் வந்து, இப்போது நார்மலாக ஒரு சீன் வைக்கிறாங்க அப்படின்னா அது நிறைய சீனாக வந்து எனக்கு சிங்கப்புலி சார் தான் இந்த படத்தில் மாற்றினாங்க. ஒரு சின்ன சீனாக இருந்தால் கூட அது கொஞ்சம் லென்த்தாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து சிங்கப்புலி சார் தான். எனக்கு அது இப்போ நான் நடந்து போகிறேன்னா அதுக்கு பின்னாடி என் பின்னாடியே வந்து பாட்டு பாட்டே வருவார். அது மாதிரி நிறைய சீன்ஸை வந்து எனக்காக இதில் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. முக்கியமான விஷயம் வந்து சிங்கப்புலி சார் தான். அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். எப்போ பார்த்தாலும் வந்து ஃபைட் சீனு, ஹாரர் படம் அதையே பார்த்து மக்கள் இருக்காங்க. ஸோ இந்த காமெடி படம் பார்த்துட்டு மக்கள் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும். ஏன்னா நாங்களே நடிக்கும்போது அந்த ஒரு சீன் நடிக்கிற வரைக்கும் அப்படியே சிரிப்பு அடக்கிக்கிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் பின்னாடி போய் விழுந்து சிரிப்போம். அதான் நான் சொன்னேன், டப்பிங் பார்த்தேன், நானே சிரிச்சுட்டு தான் டப்பிங் பண்ணேன். அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக மக்களுக்கு பிடிக்கும். ஒரு காமெடி, ஃபுல் காமெடி ட்ராக் அந்த மாதிரி தான் சார். அவரெல்லாம் பதிப்பு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா வந்து லெஜெண்ட் அவர். நான் நடிக்கும் போதே ஒரு 2-3 சீன்லாம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பண்ணணும் அப்படின்னா அவர் சார் நடித்து காமிச்சார் எனக்கு. இப்படி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணிங்கன்னா அது நல்லாயிருக்கும், ஃப்ரேமில் வந்து நல்லா தெரியும், ஆன் ஃப்ரேம் பார்க்கும்போது மக்கள் அதை பார்த்து ரசிப்பாங்க, உங்களை திட்டுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னு நிறைய இடத்துல எனக்கு நட்டி சார் சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கே சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி நான் சொல்ல மறந்துட்டேன், பட் இந்த இன்டர்வியூ மூலிமா அவருக்கு சாருக்குன்னு தேங்க்யூ சொல்கிறேன். இல்லை ஆக்சுவலாக வந்து நார்த் இந்தியன் கேரக்டர் மாதாஜி, அதுதான் என்னோடய கேரக்டரு. அதில் வந்து வரும்போது போகும்போதெல்லாம் வந்து அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியாக நார்மலாக ஆக்டிங் பண்ணுறதை விட ஒரு ஹீரோயினோட அம்மா வந்து எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓவரா. அது நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா அப்புறம் எல்லோரும் கேட்பீங்க, ஜூஸ் வேணுமான்னு கேட்பீங்க. படம் வந்து நான் சொல்லக்கூடாது வெளியில், ஆனால் அதில் அந்த கேரக்டரே எனக்கு அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல போனாலும் நான் ஜூஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறது என் டாட்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. படம் பார்த்து அதுக்கப்புறமா எல்லோரும் நான் இதில் தான் கூப்பிடுவாங்க போல இருக்கு, மாதாஜி ஜூஸ் மாதாஜி அப்படின்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ரொம்ப ஸ்ட்ரென்த்தபிளாக இருக்குது. அதுதான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட சீன் தான் இருக்கும். அந்த சீனை வந்து முருகன் சார், சிங்கப்புலி சார், நட்டி சார், அப்புறம் நாதன் சார் எல்லாருமே உட்காந்து இந்த சீன் இப்படி தான் நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ஒர்க் பாண்ட் பண்ணியிருக்காங்க, அதையும் இன்னும் கொஞ்சம் காமெடியாக பண்ணலான்னு இவங்க எல்லாம் கலந்து பேசி தான் அந்த ஆன் த ஸ்பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இதை மெருகேற்றிடுவாங்க அந்த சீனை. சாதாரணமாக வந்து இப்போ ஹீரோனியை வந்து ஹீரோ பார்க்க வர்றாங்க, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என் பொண்ணை நான் விட முடியாது தனியாக, நான் கூட போவேன். அதையே காமெடியாக ஆக்கிட்டாங்க. படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரவி சார் வந்து ரொம்ப நார்மல் டைப் ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பின்னாடி நிற்பார். ப்ரொடியூசர்ன்றது சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு எல்லாருக்கூடையும் ஃப்ரீயாக வந்து நம்மளுக்கு ஒருவரா அப்படின்ற மாதிரியே கூடியே இருந்தார் ரவி சார். ரொம்ப நல்ல டைப்பு. அதில் வந்து மெயினாக என்னோடய டாட்டராக பண்ணுறது ஸ்ரீரஞ்சினின்னு சொல்லிட்டு ஃப்ரம் கேரளா. அவங்க துபாய்க்கும் கேரளாவுக்கும் சென்னைக்கும் சுற்றிட்டுருக்காங்க. அவங்க செம்ம ஸ்வீட் ஆக்சுவலாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி ஷாலினி, செகண்ட் லீட் வந்து அந்த ஷாலினின்னு அந்த பொண்ணு, அவ்வளோ ரொம்ப ஸ்வீட்டு. இந்த ஹீரோனி பந்தா அதெல்லாம் யாருக்குமே கிடையாது, இந்த டீமில் யாருக்குமே இல்லை. நான் முகேஷ் பற்றியும் சொல்லணும். முகேஷ் வந்து நல்ல மாடலாக, அவனுக்குமே எந்த ஒரு பந்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாமே அந்த ஷார்ட் டைமில் அந்த சீனை முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ரொம்ப நல்லாவே எல்லாருக்கிட்டையும் பழகுற பசங்க தான் 3 பேருமே. இந்த யங்ஸ்டர்ஸ் கேங்கில் 3 பசங்க இருக்காங்களே, 3 பேருமே ரொம்ப நல்லா பழகுற பசங்க.
எந்த ஒரு ஆட்டிடியூட் 3 பேருக்குமே கிடையாது. ஃபஸ்ட்டு படமே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. நாங்கள் நேற்று ஆடியோ லான்ச் அந்த சாங் பார்த்தேன், ரோமியோ சாங் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. நீ யங்ஸ்டர் அந்த கேர்ள்ஸ் எல்லாரோட கண்ணும் அவர்கிட்ட மாறும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். நிறைய படத்தில் ஹீரோவாக எதிர்பார்க்குறேன். அவனுக்கும் அம்மாவை நான் பண்ணணும், அதுக்காக ரெஃபர் பண்ணணும். ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் வந்து வெள்ளூரில் பண்ணோம், நம்ம சென்னையில் பண்ணோம், பாண்டியில் எல்லாத்தையும் போயிருக்கேன். ஒன்றும் அதாவது நீங்கள் என்ன சொல்லுங்கள், அது இதுவாக தான் இப்போ ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருந்தோம். ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக அந்த டைமு அது இதெல்லாம் சத்தியமாக கிடையாது. எங்கள் மேனேஜர்லேருந்து டேரக்டர்லேருந்து நாதன் சார்லேருந்து முருகானந்த் சார்லேருந்து எல்லாருமே காமெடி, இந்த எல்லாமே அது என்ன சொல்ல எல்லாருமே ஃப்ரீயாக இருப்பாங்க. ஒன்றும் அந்த மாதிரி ஆட்டிடியூட் இந்த டைம் வாங்க இப்படி பண்ணோம் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஃப்ரீயாக நடிக்கலாம். காஸ்டியூம்ஸ் உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. முருகானந்தம் சார், நாதன் சார் எல்லாருமே எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. என்னோட மேக்கப்க்கெல்லாம் நீங்கள் ஒரு சில மூவிஸ்லாம் நாங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம், நீங்கள் உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பிடிக்கோ அது பண்ணிக்கோங்க மேம், நீங்கள் எவ்வளோ அழகாக இருக்கீங்களோ நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எனக்கு என்னோட நாதன் சாராக இருந்தாலும் முருகானந்தம் சாராக இருந்தாலும் எனக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப எனக்கு அந்த டீமே ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. ஜாலியாக தான் போகணும், உங்களுக்கு போரே அடிக்காது. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து வேறு யார் கூட கோதண்டம் சாரும் இப்போது இவர் சாம்ஸ் அதாவது ஜாவா சுந்தரேசன் அவரோடையும் காம்பினேஷன் இருந்துச்சு. ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. ஒரு டைனிங் டேபிள் சீன், அதாவது அவங்க ராணியை கூட்டுட்டு அதில் கோதண்டம் சார் பேசுகிற மொழியே சத்தியமாக புரியாதுங்க. ஒன்று எனக்கு கேமரா முதுகு பின்னாடி இருந்தால் நான் சிரிப்பேன் சார் பேசுகிற டைலாகை பார்த்துட்டு. ஆனால் பாவம் டப்பிங்கில் கண்டிப்பாக கஷ்டப்பட்டுருப்பார். அந்த அளவுக்கு அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப இதுவாக இருக்கும். நீங்களாம் அந்த போர்ஷன்ஸ் வரும்போது கண்டிப்பாக தேட்டரில் ஃபுல் ஆஃப் சிரிப்பாக தான் இருக்கும். எனக்கு அதில் கன்ஃபார்மாக தெரியும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிங்கப்புலி சாருக்கும் எனக்கும் ஒரு டூயட் சாங்கே வந்து முருகன் சாரும் நாதன் சாரும் வச்சுருந்தாங்க. அது ஷூட் பண்ணும்போது நாங்கள் ஒரு சாங் போட்டோம். பட் ஆக்டர் சதீஷ் சார் வந்து வேறு சாங் போட்டிருப்பாரு. செம்மையாக இருக்கும், பாருங்கள், பார்த்து ரசித்து சிரிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். அதாவது ஒரு ஹீரோயினோட அம்மாவுக்கு வந்து மோஸ்ட்லி யாரும் போட மாட்டாங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு சீனில் இன்ட்ரோ சீன்லேயே ஹீரோயின் இன்ட்ரோ சீன்லேயே வந்து எனக்கு ஒரு தனி ஃபோக்கஸ் வச்சு என்ன தனியாக காமிச்சு ஜெய் சார் கேமராமேனு என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கே அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் முருகானந்தன் சாரும் நாதன் சார், ஆக்சுவலாக நாதன் சாரும் முருகன் சார் தான் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்புலி சாரோட அந்த டூயட் சாங்கும் அதையும் பாருங்கள். அதுவுமே ஆக்சுவலாக டூயட் சாங், ஆனால் காமெடியாக போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பீங்க. எல்லாத்தையும் ரிவீல் பண்ண முடியல, ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் டேரக்டர் ராஜநாதன் பெரியசாமி சாரை பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக நாதன் சார் அப்படின்றது தான் நான் நார்மலாக கூப்பிடுவேன். பட் ராஜநாதன் பெரியசாமி சாரை பற்றி சொல்லணும். இந்த படத்தில் எனக்கு ஒரு புதிய பரிமாணம் மாதிரி எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு அப்புறம் என்னை எல்லாருமே மாதாஜின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு இது. ஏன்னா வந்து இவ்வளோ சீன்ஸு, இவ்வளோ ஒரு நல்ல இது வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து நாதன் சாருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஆக்சுவலாக என்னென்னா, நான் ஒரு 10 வருஷமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு ஃபஸ்ட்டு டேர்ன் வந்து எனக்கு வந்து வடக்குப்பட்டி ராமசாமியில் வந்து கார்த்திக் சார் கொடுத்தாரு. அதுக்கு செகண்ட் லெவல் வந்து பார்த்தோன்னா எனக்கு எங்கள் நாதன் சார் தான். நாதன் சார் மூலிமா எனக்கு இன்னொரு பரிமாணம், இன்னொரு ஷாலினியை நீங்கள் வந்து இந்த படத்தில் பார்ப்பீங்க. எல்லா படத்துலையும் கொஞ்சம் சோகமாக வழிஞ்சிக்கிட்டு அப்படி இல்லை, இதில் ஒரு ஜாலியான ஷாலினியாக ஒரு சூப்பர் கொஞ்சம் நல்லா அழகாக தெரிகிற மாதிரி என்னை நாதன் சார் காமிச்சிருக்காரு. அவர் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு, நான் ஃபஸ்ட்டு சான்ஸ் கொடுக்கும்போது எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு இந்த படத்தில் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எனக்கு சீன்ஸ்லாம் வைப்பாருன்னு. ஆனால் நடிக்கும்போது தான் தெரிஞ்சு எனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த சீனுக்கு வந்து ஒரு ஹீரோனி மாதிரினா எப்படி சும்மா அழுகிற மாதிரி இல்லை வந்து அதட்டுற மாதிரி அப்படி தான் இருக்கும். ஆனால் அப்படி இல்லை, ஒரு ஹீரோயினிக்கு அப்படியே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி எனக்கு நாதன் சார் வந்து எனக்கு இதில் சீன் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி முருகானந்தம் சாரும் ஈக்குவல் டு ஈக்குவல். நாதன் சார் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி எனக்கு முருகானந்தம் சார் பண்ணி எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு புதிய முயற்சி மாதிரி என்னை வச்சு ஒரு பண்ணியிருக்காங்க. 2 பேரும் என்ன சொல்ல, ஒரு செதுக்குறாங்கல்ல, ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து செதுக்குறாங்க. ஒரு டேரக்டர் நினச்சா ஒரு ஆர்டிஸ்ட்டை என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் நடிக்க வைக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து நாதன் சார் வந்து ஒரு மெயின் ரீசன். ஸோ நாதன் சார் வந்து இல்லைனா என்னால் இந்த படத்தில் இருக்க முடியாது, இப்படி இந்த இடத்துல உட்காந்து உங்களுக்கு சொல்லவும் முடியாது. அவருக்கு ரொம்ப ரொம்ப மனதார நன்றிகள். அவர் இன்னும் நிறைய படம் பண்ணும், எல்லா படத்துலையும் நான் நடிக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஆசை. கண்டிப்பாக அவர் நிறைய படம் பண்ணுவார். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். கம்பி கட்டின கதை எல்லாரும் தீபாவளியை கொண்டாடிட்டு வந்து தியேட்டரில் குடும்பத்தோடு பார்க்கலாங்க. நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் படமாக இருக்கும், காமெடியாக இருக்கும், ஃபுல் நீள காமெடி படம். வாய் விட்டு சிரித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கண்டிப்பாக வந்து படத்தை தியேட்டரில் எல்லோரும் குடும்பத்தோடு பாருங்கள். தேங்க்யூ. எல்லோரும் கலர் பாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.